ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்கு முடிவெடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை கேட்டு நாம் எடுப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை சரியான வழியிலே நடத்துவார், நாமும் காப்பாற்றப்படுவோம். பிரியமானவர்களே, யோசுவா 9வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நாங்கள் இந்த திராட்சை துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று, எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பாழாய் போயிற்று என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தையை கேளாமல் அவங்க அந்த போஜன பதார்த்தங்களை கொஞ்சம் வாங்கிட்டாங்க. சில நேரங்களில் இந்த பசி இருக்கு பாருங்க, இல்லை தாகம் இருக்கு பாருங்க, இது ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணி நம்மை அறியாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து விடுவோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மக்கள், இவங்க யோசுவா எரிகோ இஸ்ரவேல் மக்களுடைய வெற்றியை பார்த்து இவங்க பயந்து போய் வராங்க. தந்திரமாய் வந்தார்கள் என்று சொல்லி 4வது வசனத்திலே பார்க்கின்றோம். அவங்க தந்திரமா சூழ்ச்சி பண்ணி வேஷம் போட்டு அவங்க கிழிஞ்ச வஸ்திரங்கள், தேஞ்சு போன செருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க கொண்டு வந்த அப்பம் கூட பூசணம் பூத்தது என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம், நீங்க என்ன அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம 2 பேர் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வருகின்றார்கள். அந்த உடன்படிக்கை செய்ய வரும்பொழுது பொறுத்திருந்து கடவுளிடத்திலே ஜெபித்து இவர்கள் செயல்படாமல் தன்னிச்சையாக செயல்படும் பொழுது விழுந்து விடுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல ரெண்டு பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, 2 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. தேவர் நெய்பர்ஸ். இப்போ அந்த குடும்பத்தில் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அந்யுன்னமாக பழக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஹலோன்னு சொன்னவங்க அப்புறமா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது என்ன, போகிறது என்ன, வர்றது என்ன அப்படின்னு இருந்த பொழுது ஒரு நாளில் அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் கல்யாணத்துக்கு போனோம், ஒரு செயின் இருந்தால் கொடுங்களேன், உங்கள் செயின் நல்லா அழகாக இருக்கு. அதுக்கு என்னங்க, நாங்கள் இங்கே பூட்டி தானே வச்சுருக்கோம், இங்கே போட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு 1க்கு 2 செயினை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு கல்யாணத்துக்கு புறப்பட்டு போனாங்க. புறப்பட்டு போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, என்னடா இது திரும்பி வரலையே என்று போய் பார்க்கும்பொழுது அவங்க வீடையே காலி பண்ணி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இவங்கள்கிட்ட இருந்த நகையும் இவங்க இழந்து விட்டார்கள். இப்படி பல இடத்திலே மோசம் போகின்ற கூட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி தான் இப்படியெல்லாம் வஞ்சிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் வஞ்சனையோடு கூட அந்த அவர்கள் ரகசியமாய் இதை போல அவர்கள் திட்டங்கள் தீட்டுகின்ற ஒரு கூட்டமாய் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் தந்திரமாய் கூட்டம் கூடினார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட தந்திரமான உலகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்கு முடிவெடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை கேட்டு நாம் எடுப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை சரியான வழியிலே நடத்துவார், நாமும் காப்பாற்றப்படுவோம். இந்த செய்தியை உணர்ந்தவர்களாக தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆமாண்டவரே, தந்திரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது கர்த்தாவே. ஒவ்வொரு முறையும் எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொண்டு எங்கள் காரியங்களை நாங்கள் அவசரமாய் செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.